ஒரு ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியா இருக்குது. ஆனால் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு தெரியலையா? அப்போ உங்களுக்கான வீடியோ இது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா கீழே யூடியூப் சேனல்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம், இயர்ஸ் லேட்டர் நம்ம பார்க்கலாம் யாரெல்லாம் சக்ஸஸாக இருக்கீங்க அப்படின்னு. இப்போ இந்த வீடியோவில் நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் ஐடியாஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்க கூட ஒரு சின்ன ட்ரிக் நான் பண்ணது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வீடியோஸை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதனால நம்ம வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புளை நம்ம வந்து கவர் பண்ண முடியும். பிகாஸ் அவங்க ஃப்ரீ டைம், லன்ச் டைம்லலாம் ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் மெயின் ஃபோக்கஸே வந்து ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வைங்க. இப்போ நான் உங்ககிட்ட சில ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணி நீங்கள் உங்கள் சேனலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா, குக்கிங் வீடியோஸ். மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்குற வீடியோஸ் வந்து குக்கிங் வீடியோஸ் தான். ஸோ நீங்கள் ஃபேஸ் காட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இதுக்கு. பிகாஸ் நமக்கு அந்த டிஷ்ஷை மட்டும் நீங்கள் காட்டினா போதும். இதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு நல்ல ஒரு ட்ரைபாட் மட்டும் இருந்தாலே போதும். கேமரா குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த ஃபோன் வச்சுருந்தாலுமே பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து போடுங்க. கொஞ்சம் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். பிகாஸ் புது ஃபோன் தான் வாங்கி நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து பண்ணணுமா உடனே பண்ணிடுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரைபாட் இருந்தால் போதும். ட்ரைபாட் இல்லைனா கூட பரவாயில்ல. ஸோ யாராச்சும் உங்கள் சிப்லிங்ஸ் இல்லை அம்மா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வீடியோ பிடிக்க சொல்லிவிட்டு நீங்கள் சமைங்க. இல்லைனா அவங்க சமைக்கிறத நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ குக்கிங் வீடியோஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. மென், உமன் 2 பேருமே பார்ப்பாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து சும்மா இருந்தாலே குக்கிங் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் என்ன இதில் ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, குக்கிங் வீடியோஸ் போடுறதுனால திரும்ப திரும்ப வந்து பார்ப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒழுங்காக வந்திருக்காது. ஸோ அப்போ திருப்பியும் வந்து நம்ம இதை பார்த்து பண்ணலாம் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்போ ரிப்பீட்டடாக பார்க்குறதுனால உங்களுக்கு வியூஸ் கூட்டிகிட்டே தான் இருக்கும். அண்ட் வாட்ச் ஹவர்ஸும் சைட் பை சைடு உங்களுக்கு கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் குக்கிங் வீடியோஸ் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா, எஜுகேஷ்னல் வீடியோஸ். இப்போ நீங்கள் ஒரு டீச்சர், ப்ரொஃபஸர் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் போடுவீங்க யூடியூப்பில். ஸோ அப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் போடுங்க. நான் ப்ரொஃபஸர்லாம் கிடையாது, டீச்சர்லாம் கிடையாது அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்களுமே வந்து தாராளமாக போடலாம். பிகாஸ் ஸ்கூல் எல்லாருமே முடிச்சு தானே வந்திருக்கோம். ஸ்கூல் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து போடலாம். ஸோ மேக்ஸ் அதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. எப்போவுமே டிமாண்டில் இருக்கிறது எஜுகேஷ்னல் வீடியோஸ் தான். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடத்தினா வந்து பிடிக்கும். ஸோ ஃபேமஸாக இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்கள தான் பார்ப்பாங்க, நம்மளை எங்கே பார்க்க போகிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. எஜுகேஷனில் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி சிலபஸ் நீங்கள் எடுத்து வந்து டாபிக்ஸ்லாம் எடுத்து நீங்கள் நடத்தலாம். ஸோ இல்லை அப்படின்னா இந்த காமன் குரூப்ஸ் எக்ஸாம் இருக்கும்ல, குரூப் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி குரூப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து நடத்தலாம். அதுவுமே நிறைய பேர் இப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லாவே எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகுது. ஸோ நீங்களும் போடணுன்னா நீங்கள் வந்து எஜுகேஷ்னல் வீடியோஸ் வந்து போடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் டாப் 10 வீடியோஸ் வந்து உங்கள் சேனலில் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் டாப் 10ல் வந்து நிறைய இருக்குது. நிறைய எல்லாத்துலேயுமே நீங்கள் டாப் 10 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டாப் 10 போடுறதுனால இன்னும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எடுத்து அதில் டாப் 10 என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து போடலாம். ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம லாக்டவுன் டைமில் இந்த டாப் 10 வீடியோஸ்லாம் நல்ல ஹிட் ஆச்சு. ஸோ இப்போவும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். டாப் 10 வந்து ஒரு நல்ல ஐடியா தான். ஃபேஸ் தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பிக்சர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பட் கூகுளில் இருந்து மட்டும் எடுக்காதீங்க, அது காப்பிரைட் ஆகிடும். ஸோ காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்கள் வீடியோஸில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு வந்து கண்டென்ட் லாங் வீடியோஸ்க்கும் இருக்குது, ஷார்ட் வீடியோஸ்க்கும் இருக்குது. பிகாஸ் நீங்கள் டாப் 10 வந்து லாங் வீடியோஸ்க்கு போடுங்க. அதே இதை ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் ஷார்ட்ஸ்லேயும் போடலாம். நல்லாவே ரீச் இருக்கும். 2 சைடுமே உங்களுக்கு ஈஸியாக மானிட்டைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து வாய்ஸ் கூட தேவை கிடையாது. ஜஸ்ட் நம்ம அந்த டெக்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து போட்டு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போட்டு விட்டிங்கன்னா அதுவே வந்து நல்ல வியூஸ் வரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் ஃபுட் ரிவ்யூ. நம்மளே நிறைய பார்ப்போம்ல ஃபுட் ரிவ்யூஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கடைக்கு போய் சாப்பிட்றதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து வீட்டில் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வெளியில் போய் கேமரா எடுக்கிறதுலாம் கொஞ்சம் ஷையாக தான் இருக்கும். பட் சக்ஸஸ் ஆகணும்னா அதெல்லாம் ஒரு விஷயமே இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணுங்கள்.
இன்க்ளூடிங் மீ. நானுமே நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் பார்ப்பேன். ஸோ அது வந்து நல்ல ஒரு பாப்புலரான கன்டென்ட் தான். யார் எத்தனை வாட்டி எந்த ஃபுட்டை ரிவ்யூ பண்ணாலும் அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ நல்ல ஒரு எடிட்டிங் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும், ஃபுட் ரிவ்யூஸ்க்கெலாம் நல்லாவே ரீச் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்டனிங் வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அது ஒரு நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்குங்கிறதுனால அவங்க பார்ப்பாங்க. இப்போது நம்ம சேனல்லே நம்ம கார்டனிங் ரிலேட்டட் வீடியோஸ் தான் நிறைய வந்து போடுறோம். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் செடி இருக்குது அப்படின்னா அதை கன்ஃபார்மாக நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து போடலாம். நிறைய பேர் பார்ப்பாங்க அதை. கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிற மாதிரி ஹூக்கெலாம் வச்சு பேசுனீங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே பார்ப்பாங்க. அண்ட் அந்த எடிட்டிங் ஸ்கில்ஸ் தான் கொஞ்சம் தேவை. அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து கார்டனிங் வீடியோஸ் வந்து போடலாம். ஜஸ்ட் மிளகா தக்காளி வளர்ந்தாலே அதை வந்து பார்க்க தான் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸுமே நல்லா போட்டு ரீச் ஆகலாம். ஸோ கார்டனிங் வீடியோஸும் ஒன் ஆஃப் தி பாப்புலர் கண்டென்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஜென்ரேஷனில் மோஸ்ட்டாக பார்க்குறது வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் தான். அதை பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம வந்து அதை பார்ப்போம். ஸோ அதனால் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருமே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐடியா தான் சொல்லுவேன். இதுக்கும் நீங்கள் ஃபேஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன ஸ்கின் கேருக்கே ஃபேஸ் தானப்பா முக்கியம், ஏன்னா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம கை இருக்குதுல்ல, ஸோ கைக்கு அப்ளை பண்ணி காட்டுங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க, கைக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃபேஸை காட்ட விருப்பம் இல்லைன்னா உங்கள் அம்மாவோட ஃபேஸ் இல்லை உங்கள் சிப்ளிங்கோட ஃபேஸ் அந்த மாதிரி நீங்கள் பேக் போட்டு வந்து காட்டலாம். இல்லை பிரச்சனை இல்லை, நீங்கள் கையிலே அப்ளை பண்ணி காட்டலாம். ஜஸ்ட் நீங்கள் பேக்கு கூட பண்ணி காட்டலாம். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு கூட நீங்கள் பண்ணி காட்டலாம். அதை அப்ளை பண்ணி காட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ ஸ்கின் கேர் வந்து நல்ல ஒரு டாப் கண்டென்ட்டு. அதே மாதிரி ஹேர் கேரில் வந்து உங்களுக்கு ஹேர் மட்டும் காட்டினா போதும். ஸோ பேக் சைடு ஆஃப் த ஹேர் மட்டும் நீங்கள் காட்டினா போதும். உங்களுக்கு அதுக்கும் ஃபேஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஹேர் நிறைய இருக்கணுங்கிறதும் அவசியம் கிடையாது. பிகாஸ் நானுமே வந்து என்னோடய ஹேரை காட்டினது கிடையாது. ஸோ நம்ம இப்போ சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து என்னோடய ஹேரை காட்டியிருப்பேன். மற்றபடி நான் எதுலேயுமே காட்டலை. ஸோ ஹேர் காட்டணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஹேர் பேக் மட்டும் பண்ணி காட்டலாம். இதுவுமே வந்து டாப் கண்டென்ட் தான். பிகாஸ் விமென் வந்து நிறைய பேர் ஹேர் கண்டென்ட் பார்ப்பாங்க. எவ்வளோ பேக்ஸ் போட்டாலும் அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ தாராளமாக நம்ம வந்து ஹேர் கேர், ஸ்கின் கேர் வந்து பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பெட் எதுவும் வளர்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த பெட்டை வந்து வீடியோஸ் எடுத்து போடலாம். ஸோ இப்போ எல்லாம் அதானே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த டாகீஸ், கேட் எல்லாமே வந்து காட்டுவாங்க வீடியோஸில். வாய்ஸுமே வந்து ஜஸ்ட் அந்த ஏஐ வாய்ஸை போட்டு விட்டுட்டா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வியூஸ் நல்லாவே ஏறும். பிகாஸ் பெட் லவ்வர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் பார்ப்பாங்க. அது பண்ணுற குட்டி குட்டி ஆக்ஷன்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா நல்லா ஒரு ரீச் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டாப்பில் டிமாண்டில் இருக்கிற கண்டென்ட் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பண்ணி போட்டாலும் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க அதை. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதுனால உங்களுக்கு யூடியூப்பில் இருந்தும் வியூஸ் போகும். யூடியூப்லேருந்தும் ஒரு சைடு ஏர்னிங் வரும். அண்ட் நீங்கள் அமேசானில் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை அந்த லிங்க்கை தொட்டு உங்களுக்கு வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்துமே கொஞ்சம் கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு வந்து டபுள் ஏர்னிங்காக இருக்கும். ஒருத்தர் வாங்கினா கூட உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும்ல. ஸோ அதனால் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏதோ ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட பரவாயில்ல, நீங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுங்கள். அமேசான் இல்லை மீஷோ, ஃப்ளிப்கார்ட் நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் தாராளமாக. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே நிறைய பேர் தேடி போகிறது என்னென்னா ஒரு மோட்டிவேஷனுக்காண்டி. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து குரூப் எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்க பிடிக்கும். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய போட்டிங்கன்னா அதுக்குமே வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால் மோட்டிவேஷனுமே வந்து ஒரு நல்ல கண்டென்ட் தான். அதுக்கு வந்து நீங்கள் பேசணும், உங்கள் வாய்ஸ் வேணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போல்லாம் வந்து ஏஐ ஸ்பீச் நிறைய வந்துட்டு, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்குது, எல்லா மொபைல்லையுமே அது இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அந்த வாய்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய போடலாம். கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்க, நல்லா ரீச் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விலாக் மாதிரி கண்டென்ட் நீங்கள் போடலாம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க, டூர் மாதிரி போகிறீங்கன்னா ஸோ மை டூர் விலாக் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க நிறைய பேர். புதுசாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து சூட் ஆகும்.
இப்போ நம்ம எங்கேயாச்சும் லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க, ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராவல் விலாக் அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் நீங்கள் பைக் ஓட்டுவீங்க அப்படின்னா பைக் விலாக் வந்து பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இப்போ வந்து பைக் விலாக் தான் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டாப் கன்டென்ட் என்ன அப்படின்னா கேமிங் சேனல். ஸோ இதை நான் விட்டுட்டேன் ஸ்டார்டிங்கில் சொல்கிறதுக்கு. கேமிங் சேனல் நிறைய பேர் பார்ப்பாங்க. கேமுக்கு அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் போடலாம். உங்கள்கிட்ட இப்போ ஐஃபோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை லைவில் பண்ணலாம். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறதுனால நான் ஐஃபோன் சொன்னேன். இல்லை அப்படின்னா நீங்கள் கூட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக போடலாம். அண்ட் கேமிங்க்கு நிறைய டிமாண்டு, நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் கூட பார்ப்பேன் கேமிங்கு. ஸோ அதை நீங்கள் ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் போய் அதை எடிட் பண்ணி போடலாம் தாராளமாக. பிகாஸ் நீங்கள் இப்போ யூடியூப்பில் போய் ஃப்ரீ ஃபயர் சேனல்னு அடிச்சிங்கனாலே ஏகப்பட்ட சேனல் இருக்கும். அதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படிலாம் விளையாடலாம், என்ன மாதிரி பண்ணால் என்ன மாதிரிலாம் வின் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய ட்ரிக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி கேமிங் சேனல் வந்து பண்ணலாம். நிறைய பேர் லைவ் பண்ணியே வந்து சம்பாதிப்பாங்க ஈஸியாக. ஸோ அதுக்கு ஃபேஸ் காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ கேமிங் சேனல் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டிமாண்டில் இருக்காது. ஸோ அதனால் கேமிங் சேனல் வந்து விட்டுறாதீங்க. கேம் விளையாடுவீங்கன்னா கண்டிப்பாக கேமிங் சேனல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு டேலண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா வரைவீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வரைஞ்சி வீடியோஸ் போடுங்க. பிகாஸ் ட்ராயிங் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸை கொடுக்கும். அண்ட் நீங்கள் ஒரு காமான மியூசிக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ட்ராயிங்க்கு உங்களுக்கே தெரியும், ஒரு ட்ரைபாட் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் ஈஸியாக நீங்களே வரைஞ்சி எடிட் பண்ணி வந்து போட்டுடலாம். ஃபேஸ் தேவையில்லை, வாய்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ட்ராயிங் மட்டும் வரைய தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யோசிங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா டெய்லியுமே சமைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சமைக்கிற வீடியோஸ் வந்து போடலாம், குக்கிங் வீடியோஸ். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா விலாக் வீடியோஸ் போடலாம். நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க கடையில் போயின்னா ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ இப்போவே யோசிங்க, இந்த இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதை தாண்டி நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிடட்டும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு கனவு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்போவே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள்.